விஜய் டிவி சீரியல சரசு, தினமும் அத்த பார்க்கணும்னா சேனல இந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த புளிய வச்சு நல்லா தேய். அப்பதான் எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகும். சரிங்க அத்த. டேய் டேய், என்னடா குமரனும் வந்துட்டோம். நீ ஏன் தனியா வேலை பாக்குற? இருக்கட்டும்மா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஷோ. டேய் 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 டேய், பாத்துடா. இதுக்கு தான் சொன்னேன் வேண்டான்னு. அவன் வரட்டும்னு. ஒண்ணும் இல்ல. அம்மா செல்லுங்களா, வாங்க வாங்க. சாக்லேட் சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, கொடுங்க என்கிட்ட. ஏய் விடுடி, அத்தை, சாப்பிட்டோம். சாப்பிட்ட உடனே இரும்பல் வந்துருது. ஆசைப்படுதுங்கல்ல, விடு. யார் வாங்கி கொடுத்தா? தாத்தா வாங்கி கொடுத்தாரு. நானே ஆ? எந்த ஸ்கூல்ல அட்மிஷன் ஃபார்ம் வாங்குனீங்க? அது அது வந்து அட்மிஷன் ஃபார்ம்லாம் வாங்கல, அட்மிஷனே போட்டாச்சு. எந்த ஸ்கூலு? ஏங்க, முதலாளியை நான் சொன்ன ஸ்கூலுக்கு தானே கூட்டிட்டு போனீங்க? இல்ல சரசு, அது வந்து இங்க பாருப்பா சரசு, நீ சொன்ன ஸ்கூல்ல எல்லாம் சேர்க்கல. நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, அங்கதான் சேர்த்து விட்டுருக்கான். போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல? ஓ, அதுவா? ஏங்க, நம்ம செல்வியக்கா பசங்க எல்லாம் படிக்கிறாங்களே, அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டீங்களா? இல்ல சரசு, அது இல்ல. அங்க வேற என்ன ஸ்கூல் இருக்கு? ஏங்க, அங்க பக்கத்துல ஒரு சின்ன ஸ்கூல் தான் இருக்கு. பெரிய ஸ்கூல் அங்க எதுவுமே இல்லையேங்க. ஆமா. ஆமாப்பா, அங்கதான் பிள்ளைகளை சேர்த்து விட்டுருக்கு. அஹ், என்ன முதலாளி சொல்றீங்க? ஆமாப்பா, இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு அங்க வேலை பார்க்குற வாத்தியார் டீச்சர்லாம் சொன்னாங்க. அதனால கையோட சேர்த்து விட்டு விட்டேன். நான் அவங்கள பெரிய ஸ்கூல்ல தானே சேர்த்து விட சொன்னேன். குறிப்பா நம்ம காயத்ரி அக்கா பசங்க படிக்கிற ஸ்கூல்ல தானே முதலாளி சேர்த்து விட சொன்னேன். ஏன் ஏன் முதலாளி? ஏப்பா சரசு, சின்ன பள்ளிக்கூடத்துல இப்ப நல்லா சொல்லித்தராப்பா. ஏ, நான் சொன்னா நம்ப மாட்டேன். நம்ம தெருமுனையில கடை வச்சிருக்காருல்ல துரைன்னு, அவங்க குடும்பத்து பிள்ளைகளும் அங்கதான் படிக்குதுங்க. அங்க யார் வேணா படிச்சுட்டு போட்டும். என் பிள்ளைங்க நான் சொன்ன ஸ்கூல்ல தான் படிக்கணும். ஏ, நம்ம வீட்டுல கூட உன் புரிச்ச முதற்கொண்டு முருகன், சண்முகம், கார்த்தி கூட அந்த ஸ்கூல்ல தானே படிச்சாங்க. ஆமா, அப்படியே சின்ன ஸ்கூல்ல படிச்சு இப்ப பெரிய பெரிய இடத்துல டாக்டராவும் கலெக்டராவும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீ என்னப்பா சரசு, பள்ளிக்கூடம்லாம் நல்ல பள்ளிக்கூடம் தான்ப்பா. இவங்க படிக்காம போனதுக்கு பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்குற வாத்தியார் டீச்சர் என்ன பண்ணுவாங்க? சரிப்பா, இப்ப அதே பள்ளிக்கூடத்துல படிச்ச சண்முகம், கார்த்தியெல்லாம் காலேஜுக்கு போகலையா? சும்மா சொல்லணுமேன்றதுக்காக ஏதாவது சொல்லாதப்பா. ஏங்க, நீங்க கூட தானே போனீங்க. நீங்களும் எங்க சேர்ந்து இந்த மாதிரி பண்ணீங்க? அதல்ல சரசு, அப்பாதான் நாங்க படிச்ச ஸ்கூல்லயே சேர்த்து விட்டுறலாம்னு சொன்னாரு. அவர் தான் சொன்னார்னா நீங்க உடனே தலையாட்டிட்டு வந்துருவீங்களா? ஆ, உங்க பிள்ளைங்க எங்க படிக்கணும்னு உங்களுக்கு எதுவுமே ஆசை இல்லையாங்க? ஏ சரசு, இப்போதைக்கு இவனை பிடிச்சி வச்சுக்கிருக்க. நான் தான் பிள்ளைகளை கூட்டி போய் சின்ன ஸ்கூல்ல சேர்த்து விட்டேன். படிக்கிற வழியை எங்க சேர்த்து விட்டாலும் படிக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது முதலாளி. என் புருஷன் ஒழுங்கா படிக்காம போய் ஹோட்டலே கதைன்னு கிடக்குறாரு. என் பிள்ளைங்க நல்லா படிச்சு பெரிய பெரிய வேலைக்கு போகணும். அதுக்கு நல்ல பெரிய ஸ்கூல்ல படிச்சாதான் அது முடியும்னு எனக்கும் தெரியும். நீங்க இந்த தெருவுல கடை வச்சிருக்கவங்கள உதாரணமா சொல்றீங்க. ஆனா இந்த தெருவுல இருக்க மத்தவங்க எல்லாம் பெரிய ஸ்கூல்ல தான் சேர்த்து விட்டுருக்காங்க. வேனு வாசல் வரைக்கும் வருது. அங்க அழகா டை ஷூ எல்லாம் கட்டிட்டு இங்கிலீஷ் எல்லாம் பேசிட்டு போறாங்க. என் பிள்ளைங்களும் ஷூ டை எல்லாம் கட்டிக்கிட்டு இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசைப்படக்கூடாதா? ஏப்பா, ஆசைப்படுறதெல்லாம் தப்பு இல்லப்பா. ஆனா அதை நிறைவேற்றி ஆகணும்னு அடம் பிடிக்கிற வச்சா அதான் தப்பு. நீ ஆசைப்படுறதுக்காக பிள்ளைகளை அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டு லட்ச லட்சமா பணம் கிடை சொல்றியா? சண்முகத்துக்கும் கார்த்திக்கும் காலேஜ் ஃபீஸ் 2 வருஷம் கட்டுவோம்ல, அதை மொத்தமா ஒரே வருஷத்துல கேட்குறாங்க பெரிய பள்ளிக்கூடத்துல. அது எதுக்கு? ஏபிசிடி சொல்லி தரதுக்கு. அடையாப்பா,
இதை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே பிள்ளைகளை கொண்டு போய் பெரிய பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுன்னு சொல்லி அடம் பிடிச்சா இப்படி. ஏன்பா அண்ணி ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? எல்லா குழந்தைங்களையும் மாறி தான் குழந்தையும் ஷூவு டையெல்லாம் கட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போகணும், அழகா இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசை இருக்காதா? வேற என்ன அடம் போட்டு நேரம் நம்ம பேசுன விஷயத்த நோட்ட சொல்லாம கம்முன்னு நிக்கிறானே பார்த்தேன். வந்துட்டியா? இப்ப சின்ன ஸ்கூல்ல இங்கிலீஷ் சொல்லி தராங்கடா. ஏழை இவே ஒருத்தன் குத்துக்கள் கணக்காண்டுக்கிட்டு வாயை திறந்து ஏதாவது பழி சொல்றா. ஆமா முருகா, நம்ம படிச்ச ஸ்கூல்லயும் இப்போ 1ஆம் கிளாஸ்ல இருந்தே இங்கிலீஷ்லாம் சொல்லி கொடுக்கறாங்களாமா. அதெல்லாம் சரிதானே. ஆனா அண்ணி ஆசைப்படுற மாதிரி பிள்ளைங்களை அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டா இன்னும் திறமையா நல்லா வருவாங்கல்ல. இங்க வேற முருகா, படிப்புன்றது நம்ம சேர்த்து விடுற பள்ளிக்கூடத்தை பொறுத்து கிடையாதுடா. அங்க சொல்லி கொடுக்குற வாத்தியார் கையிலையும் அந்த பாடத்தை கவனமா கேட்டு படிக்கிற பிள்ளைய கையிலையும் தான் படிப்பு இருக்கு. சும்மா உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு பிள்ளைகளை கொண்டு போய் நீ சொன்ன ஸ்கூல்ல சேர்த்து விட்டு காசை கரியாக்கிறோம்ட்டு ஆளுக்கு அங்கட கட்டிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு காசை மிச்சம் பண்ணணும், அதுக்கு ஒரு காரணம் வேணும். அதனாலதான் இவங்களை சின்ன ஸ்கூல்லயே தள்ளி விட்டீங்க. ஏய், ஏன்டா பேசுற? அப்பா, அப்பா, உன்னை தம்பி. தொலைச்சு போடியும் பாத்துக்க. விட்றாக்கிட்ட. சொன்னா கேளுங்கப்பா, விடுங்கப்பா. டேய் முருகா, எப்படி பேசுறான்னு பாரா. ஏன்டா என் பேரன் பேச்சியை படிக்க வைக்கிறது கூட நான் காசு தர மாட்டேன்னு சொல்லுவேனா? அப்புறம் காசு பார்க்காமலே எப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கீங்க? தம்பி எதுவும் பேசாதீங்க தம்பி. அடியே லட்சுமி, இவனை சொல்லி வச்சுப்பியே. டேய் பேசாம இருடா. எதுக்கு இப்ப கூட கூட பேசிட்டு இருக்க? ஏன் லட்சுமி, ஆளாளுக்கு பேசிக்கிறதுக்காக இடையில வேணுமோ எகிரிக்க வரையா? இதெல்லாம் நீ வேடிக்கை பார்த்து கம்முன்னு இருக்கவ. நீ தானே நல்ல இடத்துல உங்களுக்கு எடுத்து சொல்லணும். அதுக்கு இல்லங்க, தான் பிள்ளைங்களும் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல படிக்கணும்னு அவளுக்கு ஆசை இருக்கும்ல. ஆட என்ன லட்சுமி, நீ இந்த பிள்ளைதான் ஏதோ விவரமெல்லாம் பேசுதுல, நீ கூட சேர்ந்து பேசிக்கிறது என்ன அர்த்தம்? சரசே, நீ ஏன் அழுதுக்கு இருக்க? இப்பெல்லாம் சின்ன ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிச்சு முன்னேறி பெரிய பெரிய வேலைகளுக்கெல்லாம் போதுங்கப்பா. அங்க படிச்ச பிள்ளைகளாம் டாக்டர் இன்ஜினியர் அவ்வளோ ஆயிருக்கலாம். அதனால சரி, சின்ன பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகளாம் பெரிய பெரிய இடத்துக்கு வேலையை போகுதுங்க, அங்க சேர்த்து விட்டா நம்ம பேரம் பேத்தியும் பெரிய ஆளா வளர்ந்து வர முடியுதா, அங்க சேர்த்து விட்டேன். எங்க அதுக்கு இல்லங்க. ஏய், நீ ஒன்று சும்மா இருக்கியா? நம்ம இன்பாகிட்டையும் இனியாகிட்டையும் அந்த பள்ளிக்கூடம் பிடிச்சிருக்கான்னு கேட்போம். அது என்னன்னு சொல்லட்டும். செல்லக்குட்டிகளா, இப்ப நம்ம போனோம்ல ஆ, அந்த ஸ்கூல் உங்க 2 பேத்துக்கும் பிடிச்சிருக்கா? ஆனா ஷூ இல்லையே, டை இல்லையே, வேன் இல்லையே. ஷூ டையெல்லாம் நம்மளே வாங்கிக்கிறலாம்ப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வேனை வச்சு ஸ்கூலுக்கு கூட்டுக்கு போறாங்கல்ல, அந்த ஸ்கூலெல்லாம் வீட்டுல இருந்து கொள்ள தூரத்துல இருக்கு. அதனாலதான் வேன்ல கூட்டுக்கு போய் கூட்டுக்கு வராங்க. அந்த ஸ்கூலுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னு வச்சுக்க, காலையில வெள்ளனா போயிட்டு சாயந்தரம் தான் வருவீங்க. வர்றப்ப களைச்சு போய் வருவீங்க. இப்ப நான் சேர்த்து விட்ட ஸ்கூல் இருக்குல்ல, அது நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கு. இங்க இருந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்புனாலே போதும், பள்ளிக்கூடத்துக்கு போயிடலாம். இவரை ஒரு முடிவு எடுத்துட்டு பிள்ளைங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏலே, பேசாமறா. உன்கிட்ட நான் எதுவும் சொல்ல வரல. நானும் உங்ககிட்ட எதுவும் சொல்லல. ஏப்பா, அங்க நான் கேக்குறப்போ பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே. எங்களுக்கு பிடிச்சிருக்கு கந்தசாமி தாத்தா, நாங்க அங்கேயே போறோம். ஆ, ஹே, பிள்ளைகளே சொல்லிருச்சுங்க, அப்புறம் என்ன? இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது முதலாளி. என்னப்பா சரசு, குழந்தை விஷயத்துல என்ன பண்ணு ஏது பண்ணும்ல எனக்கு தெரியும்ப்பா. சும்மா ஆளாளுக்கு எனக்கு கோலாச்சி இருக்காது. என் பிள்ளை மேல இருக்க அக்கறை விட என் பேரன் பேத்தி மேல அதிக அளவு அக்கறை இருக்கு எனக்கு. கூடுதல் அக்கறை இருக்கிறவங்க இப்படி பண்ணுவாங்களா? ஐயே, என்னப்பா நீ, நானும் வேளாவரே சொல்லிக்கிறேன், நீ திரும்ப திரும்ப இருந்து அதே இடத்துல வந்து நின்றுக்கிறேன்டா. இதே சின்ன ஸ்கூல்ல படிச்சு என் பேரன்னு பேத்தி பெரிய இடத்துக்கு வரத்தான் போகுதுங்க, அதை நீ பார்க்கத்தான் போற. அதே இது நீ நினைச்ச மாதிரி இங்கிலீஷ்லயும் பேசுங்க. என் பேரன் பேத்தி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சின்ன பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்குற வாத்தியார் டீச்சர் இடத்த கற்றுக் கொடுக்குறாங்களோ அதை நல்லபடியாக கற்றுக்கிட்டு நீ ஆசைப்பட்ட மாதிரி என் பேரனையும் பேத்தி இங்கிலீஷில் பேசி காட்டுவாங்கிட்ட. அப்போ நீ சந்தோஷப்படுவ. ஏப்பா, அதுக்கப்புறமா நான் எடுத்த முடிவு தப்புன்னு சொல்ல மாட்டீங்களா? சும்மா அவசரப்பட்டு ஆளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. ஏய், சாப்பிடு, ஏதாவது பிள்ளைகளுக்கு கொடு. ம்
ஏய் சரசு அழாத. புரியுது. இது பாரு, சொன்னபடி புள்ளைங்க நல்லா படிப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை இருந்தா நான் அவர்கிட்ட பேசி மாத்திடுறேன் விடு. இத பாரு, சண்முகம் கார்த்தியா அந்த ஸ்கூல்ல தானே படிச்சாங்க. அது நல்ல ஸ்கூல்டி. புள்ளைங்க ரொம்ப புத்திசாலிங்க. அவங்கள விட இவங்க நல்லா படிப்பாங்க. இத பாரு, கவலைப்படாத, நிறுத்து முதல்ல. அழாதடி, கண்ணு தொட. இதுக்கெல்லாம் போய் சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டு. வாங்க பசங்களா, சாப்பிடலாம். யாரு? ஹலோ, சொல்லுடி. என்னடி இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு ரூமுக்கே வரல? அதை ஏண்டி கேக்குற? வந்துட்டு இருக்கும்போது இந்த வண்டியோட டயர் வேற பஞ்சர் ஆயிடுச்சு. ஐயோ, அதான் தள்ளிட்டு வந்துட்டு இருக்கேன். வர வழியில ஏதாவது பஞ்சர் கடை இருந்துச்சுன்னா பார்த்து போட்டுட்டு வரேன், சரியா? சரிடி, பார்த்து சீக்கிரம் வாடி. ம், சரிடி. ம் ம் என்ன பாப்பா வண்டியை உருட்டிட்டு போயிட்டு இருக்க? ஹெல்ப் ஏதாவது வேணுமா? இல்ல, பரவாயில்ல. ஏய் thanks. நிப்பாட்டுங்கடா. ஏய் நெல்லு எங்க போற? இதோ பாருங்கடா, கேட்டதுக்கு பாப்பா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுது. முதல்ல ஹெல்ப் பண்றோம், அப்புறமா தேங்க்ஸ் சொல்லு. இல்லங்க, அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஏய் நெல்லு. இங்க பாரு பாப்பா, இந்த ராத்திரி நேரத்துல ஒரு அழகான பொண்ணு, அதுவும் தனியா பஞ்சரான வண்டியை தள்ளிட்டு போயிட்டு இருந்தா எங்க மனசெல்லாம் தாங்குமா? நாங்க தான் ஹெல்ப் பண்றோம்னு சொல்றோம்ல, ஏன் வெயிட் பண்ற? இதோ பாரு, இங்க யாரும் வர மாட்டாங்க. ஐயோ, நீங்களும் கொஞ்சம் வழி விடுங்க, நான் போகணும். போலாம் போலாம். வண்டி அவன்கிட்ட கொடுத்தா அவன் பஞ்சர் போட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்குள்ள நம்ம அப்படியே ஓரமா போயிட்டு அப்புறம் நீ போலாம் என்ன? விடுங்க, நான் போகணும், விடுங்க. ஏய் சொல்லிக்கிட்டே இருக்க, கிளம்புற. ஆ? sorry. ஏய் தூக்கி போட்டு விளையாடுங்கடா. ஏய், sorry. இங்க போடு போடு. சாவி கொடுங்க. கொடு, சாவி கொடு. என்னடா? ஏய் என்னடா கையில கொடுத்துட்ட? ஏய். பிடிங்கடா. ஏய் நில்லு. என்னாச்சுங்க? எதுக்கு இப்படி ஓடி வரீங்க? இவங்க எல்லாம் யாரு? இவங்க உங்களை துரத்திட்டு வராங்க. தெரியல முருகன், வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு உருட்டிட்டு வந்தேன். வழிய மறிச்சு ஒரே பிரச்சனை பண்றாங்க. தப்பிச்சு ஓடுனா உடனே துரத்திட்டு வராங்க. நீங்க இருங்க. டேய், யாரா நீங்களாம்? என்ன வேணும்? எதுக்கடா உங்களை துரத்திட்டு வரீங்க? ஏய் உன் வேலையை பார்த்துட்டு போடா. டேய், அப்படியெல்லாம் விட்டு போக முடியாது. இது எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. எங்களுக்கும் தெரிஞ்ச பொண்ணுதான், அதான் ஓடி பிடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கோம். இல்ல, இல்ல, எனக்கு நீ தெரியாது. வா செல்லம், வா. இங்க பாரு, தேவையில்லாம இவங்கிட்ட பிரச்சனை பண்ணாம போயிடு. அப்படிதான்டா பண்ணுவோம். உன்னால என்னடா பண்ண முடியும்? டேய், நீங்க 5 பேர் இருக்கீங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கேன். என்னால என்ன பண்ண முடியும்னு தெரியல.
ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவேன். இதோ பாருடா, பச்சை புள்ளையாட்ட மூஞ்சி வச்சுக்கிட்டு பஞ்சு டைலாக் பேசுறாப்ல. ஏய்! 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 உனக்கு சொன்னா கேட்க மாட்டேன். வேணாம், வேணாம், வேணாம். மரியாதையா உயிர் ஓடு. ஏங்க உங்களுக்கு எதுவும் அடிபடல? ஆஹா, இல்லைங்க. உங்க கையில தான் அடிபட்டிருக்கு. இப்போ ஓகேவா? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அடி எதுவும் படல. ஏங்க, ரத்தம் வர மாதிரி இருக்கு. இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் காப்பு உடைஞ்சிருச்சா, அதான் சின்ன கீறல். ரொம்ப தேங்க்ஸ் முருகன். என்ன சரியான டைம்ல வந்து காப்பாத்துனதுக்கு. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். கை வலிக்குதா? இல்லங்க, என்னன்னா அது ரொம்ப நாள் போட்டிருந்த காப்பு இல்லையா, அதான் அது இல்லாம இருக்க ஒரு மாதிரி இருக்கு. ஆ, சரி, ஆமா, உங்க வண்டி எங்கங்க? ஆ, அது அந்த பக்கம் இருக்கிற ரோட்ல இருக்குங்க. சரி, அப்ப அத ஃப்ரெண்ட் விட்டு எடுத்துக்கிறேன். ஆ, நீங்க வாங்க போலாம். வாங்க போலாம், வாங்க. ம். நான் வரலன்னா கூட நீங்க சமாளிச்சிருப்பீங்க போல இருக்கே. அட, நான் பயந்து ஓடி வந்தேங்க. நீங்க வேற. ஏங்க, நீங்க ஃபைட் பண்ணத பார்த்தா அப்படிலாம் தெரியலையே. நீங்க ஆவேசம் ஸ்டைல்ல பைக் சாவியை வச்செல்லாம் ஃபைட் பண்ணீங்கல்ல, அதெல்லாம் சான்ஸே இல்லங்க. ஆனா இப்படிதாங்க இருக்கணும். ஒண்ணா இருந்துகிட்டு 4 பேர் துரத்தும் போது பயந்து ஓடினாலும் ஒரு கட்டத்துக்கு மேல ஃபைட் பண்ணீங்க பாத்தீங்களா, சூப்பருங்க. ச்சே. தம்பி தம்பி இது என்ன தெரியாம பண்றீங்க? நான் தொடச்சுக்கிறேன் அண்ணி. விடுங்க விடுங்க, இல்ல, நான் பரவாயில்ல, விடுங்க. பாத்துக்கிறேன். ஐயோ, விடுங்க. இருக்கட்டும். பரவாயில்ல அண்ணி. நீங்க போங்க. அ, அண்ணி. ஆ. சாரி அண்ணி. ஐயோ, எதுக்கு சாரி எல்லாம்? இல்ல அண்ணி, அன்னைக்கு காலேஜ்ல அண்ணனை பத்தி பேசினதுக்கும் வீட்ல அம்மா கிட்ட உங்களை பத்தி சொன்னதுக்கும் தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி. பரவாயில்ல, நான் அதெல்லாம் அன்னைக்கே மறந்துட்டேன். இல்ல அண்ணி, இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்க கூடாது. இல்ல இல்ல, பரவாயில்ல, நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கல. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்.
சரிங்க அண்ணி. சாரிண்ணே. அன்னைக்கு நான் உன்னை அப்படி சொல்லியிருக்க கூடாது. பரவாயில்லடா, நீ என் தம்பி. அன்னைக்கு ஏதோ ஒரு இதுல அப்படி சொல்லிட்டேனே. என்ன மன்னிச்சிடுண்ணே. பரவாயில்லடா. சாரிண்ணே. ஏய்,